ரஜினி கமல் நடிக்க போதும் அதான் சொன்னீங்களப்பா, ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அதை தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லைங்க, ரஜினி சாரும் கமல் சாரும் தனியா ஒரு படம் நடிக்க போறாங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே பக்காவா ரெடி ஆயிருச்சு. பல வருடங்களுக்கு அப்புறம் ஒன்னா நடிக்க போறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல நம்ம ஒன்னா பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றப்ப கமர்ஷியல் டெலிவிஷன் பேஸ்டான ஒரு படமா வேணும். இப்ப நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டெலிவிஷன் பேஸ்டான ஒரு ஆள் அப்படின்றதுனால அவருக்கு நம்ம பல வருடங்களுக்கு அப்புறம் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இணைய போறாங்கன்றப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து மாசா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ப்ரோமோ வீடியோவை வந்து ஷூட் பண்ண போறாங்க. இப்போதைக்கு பிப்ரவரி மாசம் அதை ஷூட் பண்ண போறாங்க. பட் விரைவில் வெளியாக போகும் ரஜினி கமல் படத்துடைய ப்ரோமோ. இந்த ப்ரோமோல ரஜினி சாருக்கும் கமல் சாரும் ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் இருக்கும். ரஜினி சார் கமல் சார் நெல்சனோட டைரக்ஷன் அப்படின்றப்ப சினிமாட்டோகிராஃபி யார் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே வந்திருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜோடைய கமிட்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கைதி 2 எப்போ வரும் எப்போ எல்லாரும் கேட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இப்போ யூனிவர்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. யூனிவர்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. அல்லு அர்ஜுன் 23லவே மாட்டி இருக்காரு. என்னதான் ஜெயிலருக்கு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் இன்னொரு சைடும் இருக்கு. ஜெயிலரே நீங்க பண்ணிட்டீங்க, ஆனா ஜெயிலர் 2ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு குமுதம் டிஸ்கஷன்ல தலைவரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. சோ அந்த படத்துக்கான நல்ல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ரஜினி கமல் நடிக்க போதும் அதான் சொன்னீங்களப்பா, ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அதை தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லைங்க, ரஜினி சாரும் கமல் சாரும் தனியா ஒரு படம் நடிக்க போறாங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே பக்காவா ரெடி ஆயிருச்சு. நெல்சன் தான் அந்த படத்தை இயக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப எப்பதான் பண்ண போறாரு? ஜெயிலர் 2 ரொம்ப மும்மரமா போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டு, ஏன்னா தலைவர் கமல் சார் அப்படின்னும் போது அந்த ஃபேன்ஸை வந்து ஹேண்டில் பண்ற ஒரு விஷயமும் இருக்கணும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் சேர்ந்து ஒரு ஃப்ரேம்ல வர போறாங்க, நடிக்க போறாங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரைட்டிங்லயும் சரி டெக்னீசியன் பேஸாவும் ரொம்ப 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 பார்த்து வந்து நெல்சன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த படம் வந்து நெல்சன் அவர்கள் தான் டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் ஒன்னா நடிக்க போறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல நம்ம ஒன்னா பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றப்ப எல்லாருக்குமே ஹைப் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி தலைவர் 173 தானேப்பா, அதுல தானே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் மத்தியில தான் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்றப்ப யார் படத்தை டிரெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா கூட அவரே சொல்லியிருந்தாரு, ஆமா நான் தான் வந்து 1.5 மாசம் கிட்ட வந்து இந்த கதையை எழுதினேன், நான் போய் ரெண்டு பேருக்கிட்டே தனித்தனியா கதையும் சொன்னேன். பட் வந்து இவங்க ரெண்டு பேருமே என்னோட படங்கள்னாலே தெரியும்ல, ஆக்ஷன்ஸ் லைக் அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஆல்ரெடி ஜெயிலர் 2 நம்ம கமல் சாரும் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்ட் பிலிம்ஸா பண்ணிட்டு இருக்கனால கமர்ஷியல் டெலிவிஷன் பேஸ்டான ஒரு படமா வேணும். இப்ப நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டெலிவிஷன் பேஸ்டான ஒரு ஆள் அப்படின்றதுனால அவருக்கு நம்ம ஆடியன்ஸை எப்படி அப்படியே பிடிச்சி உட்கார வைக்க முடியும். இந்த படம் ஓடிடி போனாலும் செல் ஆகும், டிவில பார்த்தாலும் செல் ஆகும், நீங்க தியேட்டர்ல உட்காந்து பார்க்க முடியுன்ற ஒரு விஷயத்த படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியது நெல்சன் சார் தான். ஸோ அவர்கிட்ட ஜெயிலர் படம் வரதுக்கு முன்னாடி என்ன விதமான கான்ட்ரவர்சியை கடந்து அவர் ஒரு பாசிட்டிவான பேரை வாங்கியிருக்கிறாரு. அண்ட் அவருக்கு அடுத்தடுத்த நிறைய கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் ரஜினி சார்ட்டையும் கமல் சார்ட்டையும் இப்படி கொடுக்கறதுக்கான காரணம் வந்து அவர் கமர்ஷியல் படம் பண்றதுனால தான். இப்ப லோகேஷ் கனகராஜோடைய கமிட்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கைதி 2 எப்போ வரும் எப்போ எல்லாரும் கேட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இப்போ யூனிவர்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. அல்லு அர்ஜுன் 23லவே மாட்டி இருக்காரு. சோ சம்டைம்ஸ் வந்து எல்ஜிவா அது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இதை வந்து லோகேஷ் கனகராஜ் ஹேண்டில் பண்ற ரொம்ப வந்து கஷ்டம் தான் இந்த டைம்ல. அவர் இல்லைங்க நான் பண்ணல அப்படின்னு சொல்றது அவருக்கு ரொம்ப நல்லது. பட் ஆடியன்ஸும் அதை அக்செப்ட் பண்றது நல்லதா. ஏன்னா அவர் ஆல்ரெடி நமக்கு வந்து நிறைய குடோன்ல எடுத்து வச்சிருக்காப்ல. அவர்கிட்ட மாதிரி எனக்கு வேணும்னா முதல்ல வரட்டுங்க, வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் அதுக்கப்புறம் இறக்குறேன்றதான் உண்மையான ஒரு பதிலா இருக்கும். சரி, ஓகே, நெல்சன் இதை எந்த அளவுக்கு கொண்டு போக போறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியலா இருக்கும். அவர் கதை சொல்லிருக்காங்க, ரெண்டு பேருக்கு ரஜினி சாருக்கும் பிடிச்சிருக்கு கமல் சாருக்கும் பிடிச்சிருக்கு, எப்ப பண்ணலாம்
ஜெயிலர் 2 முடியட்டும் சார், ஜெயிலர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஜெயிலர் 2 முடிஞ்சக்கு அப்புறம் உடனே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஹைப் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து மிஸ் ஆனாலுமே இவ்வளோ ஹைப் பண்ணோமே, இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோமே, நடக்கலையே அப்படின்ற அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருன்றதுனால இப்போதைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரெடி பண்ணணும்ல. பல வருடங்களுக்கு அப்புறம் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இணைய போறாங்கன்றப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து மாசா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ப்ரோமோ வீடியோவை வந்து ஷூட் பண்ண போறாங்க. இப்போதைக்கு பிப்ரவரி மாசம் அதை ஷூட் பண்ண போறாங்க. பட் 2027ல தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்னங்க 27ல ஸ்டார்ட் ஆக போற படத்துக்கு இப்பயே அப்டேட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும். பார்த்து செதுக்க போறாங்க அப்படின்றதான் சொல்லலாம். விரைவில் வெளியாக போகும் ரஜினி கமல் படத்துடைய ப்ரோமோ. சோ இந்த ப்ரோமோல ரஜினி சாருக்கும் கமல் சாரும் 2 பேர் ஃபேஸ் ஆஃப் இருக்கும். இல்ல 2 பேர் கை மேல தோல் மேல கை போட்டுக்கலாம் இருக்கலாம். அந்த மாதிரியான சில இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு அப்புறம் ஏஐல கிரியேட் பண்ணி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யதார்த்தமான ஒரு கதையை தான் 2 பேருமே எதிர்பார்த்திருக்காங்க. சோ அததான் வந்து நெல்சன் கிட்ட இருந்து அவங்களுக்கு பிடிச்சு ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த படத்துக்கு நீங்க கமர்ஷியல் ரீதியாவும் தியேட்டர் ரீதியாவும் இப்பயே வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனா நீங்க போவீங்க, நான் போவேன். ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை கரெக்டாக கிராப் பண்ணி நெல்சன் வந்து அதை கமர்ஷியலாகவும் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து கண்டென்ட் கேட்குறாங்க, கண்டென்ட்டாகவும் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான படமாக பண்ண போறாரு அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கு அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கான பதில் கிடைக்கும். அண்ட் ஜெயிலர் 2 அதுவும் நீங்க என்னதான் ஜெயிலருக்கு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் இன்னொரு சைடும் இருக்கு. ஜெயிலரே நீங்க பண்ணிட்டீங்க, ஆனா ஜெயிலர் 2ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு ஜெயிலர் 2 அந்த படம் மட்டும் தான் பதில் சொல்லும். ஏன்னா நெல்சன் வந்து கான்பிடென்ட்டா வெளியே காமிச்சுக்க மாட்டாரு, கான்பிடென்ட்டா இருக்கிற மாதிரியும் காமிச்சுக்க மாட்டாரு. அவரே ஒரு சர்ப்ரைஸான ஒரு பர்சன். சோ அப்ப அவர் படம் எப்படி இருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ரஜினி சார், கமல் சார், நெல்சனோட டைரக்ஷன் அப்படின்றப்ப சினிமாட்டோகிராஃபி யார் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே வந்திருக்கு. நம்ம ராஜமேனன் சார் தான் வந்து கமல் சார் அண்ட் ரஜினி சார் இணைய போற இந்த படத்துல வந்து அவர் தானே? எஸ், அவரே தான். ஸோ அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ண போறாரு. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல சரி, நம்ம ஸ்க்ரீன் பிளேல எல்லா விதத்துலயுமே வந்து ஒரு மாசான விஷயங்கள் தான் இந்த படத்துல இருக்க போகுது அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரா இப்போ சொல்லுவாங்க எனக்கு இவங்கெல்லாம் ஃபேவரட் இந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராஜமேனன் சார் வந்து நிறைய பேருக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபரா அவர் ரொம்ப பர்சனல் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு படங்களும் வந்து பாம்பே தெரியும். ஸோ அந்த படங்கள்ல அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ யோசிச்சு பார்த்தாலும் எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப பல ஃப்ரேம்ஸ்ல மேஜிக்ஸ் இருக்கணும்னு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதிகமான ஒரு படமா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெக்னீஷியன்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஜெயிலர் 2ல வந்து அன்பரி மாஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இப்ப இந்த படத்துக்கும் அன்பரி மாஸ்டர் தான் வந்து ஸ்டண்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 பேரும் மாசு. ஸோ அதெல்லாம் 2 பேருக்கும் ஜெல்லில் அவங்க 2 பேருமே. ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு புதுசா ட்ரை பண்ண இவங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஜாலியான ஒரு விஷயம் கிடைக்கும். சோ இந்த அப்டேட் நம்ம டெம்ப்ளேட் வெளியில சொல்லணும் அப்படின்னா தலைவர் 173 வேற, இப்ப வரப்போற கமல் சார் ரஜினி சார் படம் வேற அப்படின்னு கூட சொல்லலாம். சோ 2 படத்துக்கும் வந்து வெறித்தனமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சா அது நமக்கும் ஆபத்து, அந்த படக்குழுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி நம்ம படத்துக்கு காத்திருப்போம் அப்படின்றதுதான் உண்மை. ரெண்டும் ஒண்ணுதான். பட் இருந்தாலும் சொல்றேன், ஓவர் எக்ஸைட்மெண்ட் வேண்டாம் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம ரொம்ப ஹைப்பானாலே வந்து அந்த ரொம்ப சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஹைப் பண்ண புஷ்ன்னு போயிடுதுப்பா அப்படின்னு. சோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் கோத்து விடாதீங்க யோகி. ஓகே, சோ thank you so much திவ்யா. நம்ம நெக்ஸ்ட் நல்ல ஒரு டாபிக்ல நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி யோகி.